வணக்கம், நான் ஆதி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற கரெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் இருந்தபடியே இ-சேவை மையத்துக்கு எப்படி ரெக்வஸ்ட் கொடுக்கறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணலாம், உங்கள் ஃபோன் நம்பர் கரெக்ஷன் பண்ணலாம், உங்களோட அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலாம், எதுவும் ஃபோட்டோ மிஸ்மேட்சாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இ-சேவை மையத்தில் போய் பண்ணுறத நம்ம வீட்டிலேருந்தே நம்ம இ-சேவை மையத்துக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். அதை எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக முழுசாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் வீடியோ புரியாமல் போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கோ அதை தட்டி விட்ருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விண்டோஸ் 10 யூசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ண வேணாம். அதாவது இந்த மார்ச் மாதம் வரையும் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா விண்டோஸ் 10 யூசருக்கு எல்லாருக்குமே ஹேக்கிங் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கங்க. இன்றைய கேள்வி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இரவிலே சூரியன் தெரியும் நாடு இது. மேலே ஐபட்டெல்லாம் ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஒரு 10 நாளுக்கு அப்புறம் கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன், தெரிஞ்சுக்கங்க. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ குயிக்காக எப்படி ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்துடலாம். யூடைன்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே நிறையா காலம்ஸ் வரும். அதில் மை ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அது ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே இந்த 4வது ஆப்ஷனாக டவுன்லோட் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஆதார் நம்பர், அதை 12 டிஜிட் ஆதார் நம்பர் அதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கீழே மாஸ்கட் ஆதார் வேணுமா இல்லை அது வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வேணும்னா டிக் கொடுத்துங்க, இல்லைனா வேண்டானா விட்டுருங்க. அப்புறம் உங்களோட கேப்சா என்டர் பண்ணுங்கள். கேப்சா என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. அந்த சென்ட் ஓடிபி வந்து ஓடிபி அந்த ஆதார் நம்பரில் இருக்கிற ரெஜிஸ்டர் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃபாக உடனே டவுன்லோட் ஆகிடும். இது மூலிமா நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம ஆதார் கார்டில் நம்ம எப்படி கரெக்ஷன் ஏற்படுத்துறது அப்படிங்கிறத, வீட்டில் இருந்தபடியே எப்படி கரெக்ஷன் ஏற்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கூகுளில் ask.uday அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனாக வரும் ஆதார் அப்டேட்டுன்னு, அதை சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்தியன் ரெசிடெண்ட்டா இல்லை நான் இந்தியன் ரெசிடெண்ட்டான்ட்டு இருக்குது பாருங்கள், அதில் இது பண்ணிக்கங்க. மொபைல் நம்பர் கேட்கும், இல்லைனா இமெயில் இருந்தால் இமெயில் ஐடி கொடுத்துக்குங்க, இல்லைனா மொபைல் நம்பர்னால் மொபைல் நம்பர் கொடுத்துக்குங்க. அதில் உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிவிட்டு கேப்சா நீங்கள் என்டர் பண்ணணும். கேப்சா என்டர் பண்ணிவிட்டு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு இந்த சப்மிட் அண்ட் ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஆப்ஷன் உங்களுக்கு இப்படி வரும். அதில் நியூ என்ரோல்மெண்ட்னா நியூ என்ரோல்மெண்ட், அப்டேட்னா அப்டேட்டு. நியூ என்ரோல்மெண்ட்னா புதுசாக ஒரு ஆதார் கார்டை நம்ம உருவாக்குறது. அப்டேட்னா பழசில் இருக்கிறத எதுவும் கரெக்ஷன் சேஞ்ச் பண்ணுறது. நியூ என்ரோல்மெண்ட்டில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக என்ன, அதாவது புதுசாக ஒரு ஆதார் கார்டுனா என்ன நேம் வச்சுருக்கீங்களோ அந்த நேமு, டேட் ஆஃப் பர்த் இருந்தால் டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ் இருந்துச்சுன்னா ஏஜ் கொடுங்க. ஆனா பெண்ணான்னு சூஸ் பண்ணுங்கள். அவங்க ஆதார் கார்டை எடுக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டில் உள்ளவங்களா இல்லை நான் இந்தியன் கவர்மெண்ட்டில் உள்ளவங்களான்னு சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துக்குங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஏஜ் ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃபு, பர்த் சர்டிஃபிகேட் ப்ரூஃபு எல்லாமே கேட்கும். நீங்கள் இது மோஸ்ட்லி வந்து நீங்கள் இ-சேவை மையத்துக்கே நீங்கள் போய் நியூவாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆதார் கொடுத்து நம்ம ஏற்கனவே இருக்கிறத கரெக்ஷன் பண்ணுறது தான் ஈஸி. அந்த அப்டேட் ஆதார் கொடுத்ததுக்கப்புறம் அதில் நேம்னுனா நேம், உங்களோட நேம் கரெக்டான நேமு, பழசில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிட்டதுக்கப்புறம் ஆதார் நம்பரை வந்து கரெக்டான 12 டிஜிட் ஆதார் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நேம் என்னத்தை சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது பாருங்கள். நேம்னா நேமு, ஜெண்டர்னா ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த்னா டேட் ஆஃப் பர்த்து. நான் போன வீடியோவிலே போட்டிருந்தேன், அதிலே நீங்கள் பார்த்தா தெரியும். டேட் ஆஃப் பர்த் சில பேருக்கு வெறும் இயர் மட்டும் இருக்கும், டேட்லாம் இருக்காது, டேட்டு மந்த்லாம் இருக்காது. அதில் விட நீங்கள் இதில் மூலிமா கூட நீங்கள் சேஞ்சபிள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு எல்லாமே கொடுத்து ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அப்டேட் பண்ண போகிறீங்களோ அந்த அப்டேட் கரெக்டான அப்டேட் டீட்டெயில்ஸ் இதில் என்டர் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண போகிறீங்கன்னா அது இது என்டர் பண்ணுங்கள். இதில் நீங்கள் புதுசாக இருக்கிற மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணலாம். பழைய மொபைல் நம்பர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் புதுசாக என்ன மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை என்டர் பண்ணிவிட்டு இந்த ஓடிபி ஒரு ஆப்ஷன் அதில் காமிக்கிது பண்ணி என்டர் ஓடிபின்னு, அதில் ஓடிபி கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகிடும். அடுத்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் டிக் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க.
சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர், உங்களுக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் ஐடி நம்பர் கொடுப்பாங்க. அதில் புக் அப்பாயின்மெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஏரியாவோட சர்க்கிளை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவுக்கும் பக்கத்தில் எங்கே இ-சேவை மையம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். நான் சூஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு பாருங்கள். பின்கோடு இருந்தால் பின்கோடு மூலமா சூஸ் பண்ணலாம். இல்லைனா சென்டர் நேம் அதிகபட்சம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. நீங்கள் வந்து இந்த 3வது ஆப்ஷனை அதிகபட்சம் ட்ரை பண்ணலாம். ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, போஸ்ட் ஆஃபீஸு, வில்லேஜு, டவுனு எல்லாத்தையும் நீங்கள் அதன் மூலமா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ எல்லாமே சூஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்ஷன் இப்படி வந்துடும். உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் எங்கெங்கே இ-சேவை மையம் இருக்கோ அதோட ஆப்ஷன்லாம் இப்படி வந்துடும். எந்த இ-சேவை மையம் உங்களுக்கு பக்கத்துலையோ அதை புக் அப்பாயின்மெண்ட்டாங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. புக் அப்பாயின்மெண்ட்டாங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த டேட்டில் உங்களுக்கு அவைலபிளில் வேணும் அப்படிங்கிற இதை வந்து அவங்க கேட்பாங்க. இதோ இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதேமாரி தான் கேட்பாங்க. இதேமாரி காமிக்கும். இப்போ மார்ச், ஏப்ரல் வந்து இந்த கொரோனா இஷ்யூ இருக்கிறதுனால கரெக்டாக அந்த டேட்டில் மட்டும் ரெட் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே க்ரீன்னா சீட் அவைலபிள், ரெட்னா நோ ஸ்லாட் அவைலபிள்னு போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது எல்லாமே ரெட் மார்க்கில் இருக்குது. இப்போ ஏன்னா கொரோனா இஷ்யூ போயிட்டு இருக்கிறதுனால எல்லாம் ரெட் மார்க்கில் இருக்குது. இப்போதைக்கு எதுவும் பண்ணாதீங்க. இப்போதைக்கு இந்த டைமத்தில் நான் ஏன் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த ஏதோ அப்டேட் பண்ண இருக்கோ எல்லாமே ரெடியாக பண்ணி வச்சுக்குங்க. டேட் மட்டும் நீங்கள் ஆஃப்டர் கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு அந்த அப்பாயின்மெண்ட் டேட்டை கரெக்டாக நீங்கள் அந்த இ-சேவை மையத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பாயின்ட் நம்பர் ஐடி கேட்பாங்க. ஐடி கேட்டதுக்கப்புறம் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டு, அதோட பயோமெட்ரிக் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே அப்டேட் ஆகிடும். இதேமாரி ஏன் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சில டாக்குமெண்ட் கேட்பாங்க. நீங்கள் இதேமாரி மேனுவலாக வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்டு அவ்வளோதான் கேட்க மாட்டாங்க. உங்களோட பழைய ஆதார் கார்டு மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இதை மாதிரி நல்ல முறையில் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. நல்ல உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ, வணக்கம்.